ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். உடைய பிள்ளைகள் வேண்டி வந்து நிற்கிற காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருந்த வேத பாகம் பாருங்களா. மத்தேயு எழுதின யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலில் இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இங்க எந்த இடத்துல ஒரு பெதஸ்தான் ஒரு குளம், அந்த நாட்களில அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற குளம். ஜனங்களுக்கு வியாதின்னு சொன்னா அந்த குளத்துல போய் என்ன செய்வாங்களாம், அது குளம் திடீர்னு கலங்கும். எந்த நேரம் கலங்கன்னு தெரியாது. ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை என்ன செய்வான், கலக்குவான். கலக்கும் பொழுது அதுல ஃபர்ஸ்ட்ல போய் யார் இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு என்ன உண்டு, சுகம் உண்டு. நொண்டி, சப்பானி, குருடர், பலவிதமான வியாதி உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யறாங்களோ அதுல போய் இறங்கி அற்புதங்களை பெற்றிருக்காங்க. அப்ப பாருங்களாம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே என்ன செய்திருக்கிறான். அப்ப 38 வருஷம் அவனுக்கு வியாதி. 38 வருஷமா அவன் வியாதியில இருக்கிறான். அங்க ஒருத்தன் நடக்க முடியாம இருக்கிறான். ஆண்டவர் திடீர்னு சில சமயத்துல அவர் திடீர்னு கடந்து போவாரு. திடீர்னு எரிகோக்கு போறாரு. அங்க போற வழியில சகையை வெயிட் பண்றாரு. திடீர்னு சமாரியா நாட்டுக்கு போறாரு. அங்க போகும்போது சமாரியா ஸ்திரிக்கு விடுதலை கொடுக்க போறாரு. ஆண்டவர் திடீர்னு ஒரு இடங்களுக்கு போறாருன்னா திடீர் சம்பவங்கள் அந்த இடத்துல யாருக்காவது பர்டிகுலரா யாருக்காவது உதவி செய்ய, யாருடைய வாழ்க்கையிலாவது ஏதாவது ஒருத்தருக்காவது ஒரு அற்புதம் செய்யணும்னு தான் என்ன செய்வார், ஆண்டவர் அங்க கடந்து வருவார். இந்த இடத்துல திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாரு. இன்னைக்கு கூட நீங்க எத்தனை பேர் வந்திருக்கலாம், உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் திடீர்னு சடனா உங்களோட இடைப்பட்டு பேசி உங்களை விடுதலை ஆக்குவாரு. அப்படிப்பட்ட தேவன் தான். உங்களை சும்மா ஒவ்வொரு நாளும் நம்மளை இந்த ஆலயத்துல வரும் பொழுது சும்மா நம்மளை கொண்டு வந்து வெறுமையா அனுப்புற தேவன் அல்ல. ஆண்டவர் ஏதாவது ஒரு கிஃப்ட், ஆண்டவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு. தேவ சமூகத்துல தான் விடுதலை இருக்கு. நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு உயர்வு, முடியாத காரியத்தை முடிய வைக்கிற இடம், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களை நிறைவேற்றுற இடம் தேவ சமூகம் தான். மீதி எங்கேயும் கிடைக்காது. நல்ல போதனைகள், நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுக்கிறது தேவ சமூகம். இயேசு அங்க வந்தாரு பாருங்களாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, ஆண்டவர் பார்க்கணும். ஒவ்வொருத்தரையும் நம்ம இங்க வந்தா கூட அவங்கள யார் பார்க்கணும்? நாம் பார்த்தோ, பாஸ்டர் பார்த்தோ, நீங்க சர்ச்சுக்கு வரம்ப உங்களுடைய நண்பர்கள் பார்த்தோ, வந்திருக்கிறவங்க உங்களை பார்த்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க வருகிற பிரச்சனைய உங்களை யார் பார்க்கணும்? இயேசு பார்க்கணும். இயேசுடைய கண்ணுல நம்ம மாட்டணும். ஆலயத்துல வந்து கூட ஆண்டவருக்கு அந்த கண்கள் தெரியாது, நம்ம இருக்கிறது தெரியாது. வருவோம், உங்களை அவர் பார்க்க மாட்டார். ஏன்னா நம்ம வந்திருந்தா கூட அவருடைய கண்ணு மறைக்கப்படுது. சில காரியங்கள், நம்முடைய வழிகள், நம்ம வாழ்க்கையில செய்யற சில குறைகள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய கண்ணை என்ன செய்யும், மறைச்சிடும். அவரை நீங்களும் பார்க்க முடியாது, அவரை உங்களை பார்க்க முடியாது. சில காரியங்கள் நமக்கு விரோதமா கிராஸா நின்று அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடி சில காரியங்கள் நமக்கு நடுவில் வந்து நிற்கும். ஆனா இந்த மனுஷன் 38 வருஷமா இருக்கிறவன அந்த இடத்துல வந்த யாருமே என்ன செய்ய முடியல, பார்க்கல. ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், அவனுக்கு உதவி செய்யணும்னு 38 வருஷமும் அவனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு மனுஷனுக்காக இயேசு அந்த இடத்துல குளத்தருகில் வருகிறார். இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வருஷம் இல்லை, எவ்வளவு மாதம் இல்லை, ஜெபித்து கொண்டிருப்பீங்க. 10 மாசமா ஜெபித்துட்டு இருப்பீங்க. 11 மாசமா சில காரியங்களுக்காக, விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. அன்னைக்கு 38 வருஷம் உள்ள அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுக்க இறங்கி வந்த இயேசு இன்றைக்கு நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை மாற்ற ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மத்தியில உங்கள் மேல் பதியும்படி நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். உள்ளத்தை திறந்து, அப்பா எனக்கு என்ன பாருங்க,
நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆண்டவரை, வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு உள்ளத்துல பாரத்தோடு இருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னுடைய கண்ணீரை யாரும் பார்க்கல, என் உள்ளத்துல இருக்கிற அடித்தளத்தில் இருக்கிற வேதனை நான் மட்டும், எனக்கு யாராவது உதவி செய்வாங்களான்னு சொல்லிட்டு எப்போ என்ன கூட்டி கொண்டு போறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு தான் மனதில் குபுறி கொண்டிருக்கிற நேரத்தில் அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் 6ஆம் வசனம் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். ஒவ்வொன்றும் ஒன்னொன்னைக்கும் நீங்க நிறைய இடத்துல ஆண்டவர் பாருங்களா கேட்கிறாரு உங்கள்கிட்ட, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு சுகாகணும்னு விருப்பம் இருக்கா, இந்த உலகத்துல வாழணும்னு உனக்கு விருப்பம் இருக்கா, இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு விருப்பம் இருக்கா. நம்ம விருப்பத்தான் கேட்கிறாரு. உங்க விருப்பத்துக்கு மாறா எதையும் நினைச்ச மாட்டாரு ஆண்டவர், செய்ய மாட்டாரு. நம்முடைய மன விருப்பத்தை தான் ஆண்டவர் என்ன செய்வாராம். நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவன். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல ஒரு வசனம் உண்டு, சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தாவீது ராஜா சொல்றாரு, உமது மன விருப்பத்தின்படி தந்தருள்வார். நீங்க மனசுல கேட்கிறாரு, உனக்கு விருப்பம் உண்டா, இங்கே படுத்துடலான்னு நினைக்கிறியா, இல்ல இப்படியே நீ சோம்பேறியா இருக்கலாம்னு நினைக்கிறியா, இப்படியே படுத்து யாராவது கொடுக்கிற அந்த பிச்சை சோறை சாப்பிட்டுட்டு இப்படியே உட்கார்ந்து காலத்தை கழிச்சு இப்படியே இந்த இடத்துல செத்து போலான்னு நினைக்கிறியா, உனக்கு விருப்பம் இருக்கா இதுல இருந்து வெளியே வரணும்னு. நம்மளும் அப்படிதான் ஆண்டவர் கேட்பாரு, இப்படியே இருக்கணும், இவ்வளவு வருமானம் தான், இந்த குடிசை வீட்டுல தான் வாழணும், இவ்வளவுதான் என்னுடைய நிலைமை, இதுலயே நான் மாண்டு போறேன். ஆண்டோட சமத்துல வந்து ஆண்டவரத்துல கேட்கணும். நம்ம ஆண்டவரத்துல எனக்கு விருப்பம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல சொந்த வீடு வேணும், நான் நல்லா ஜெபிக்கணும், எனக்கு தேவை, எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு வியாதி இருக்குது, இதுல இருந்து எனக்கு என்ன செய்யணும், சுகம் வேணும். ஆண்டவரிடத்துல கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும். நீங்க கேட்காதது ஆண்டவர் தரமாட்டாரு. தேவ சமூகத்துல அன்னாள் தேவ சமூகத்துல வந்தா கேட்கிறா, எனக்கு ஒரு குழந்தை வேணும், நீர் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீருன்னா நான் என்ன செய்வேன், அவனை நான் உமக்குன்னு கொடுப்பேன், உமக்குன்னு வளர்த்துவேன், உம்முடைய நாமத்துக்குன்னு வளர்த்துவேன். ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணி கேட்டு ஆண்டவரை போட்டு அழுது 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 யாரையும் பார்க்கல, அவ தேவ சமூகத்துல வந்து கேட்டா அவளுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அவளுக்கு விருப்பம், எனக்கு 10 பிள்ளை என் சக்கரத்துக்கு இருந்தாலும், என் புருஷன் என்ன ரொம்ப நேசித்தாலும், எனக்கு ஒரு கற்பத்தின் கனி இருந்தா எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு ஆண்டோட சமூகத்துல பிடிவாதமா கேட்டா. நீங்க எல்லாரும் ஆண்டவர் சொல்ல கேட்கிற எவனும், இங்க ஆண்டவர் கேட்கிறாரு, இது ஆண்டவரை கேட்கிறாரு, உனக்கு சுவாகணும்னு விருப்பமா. அப்ப என்ன சொல்ற ஆண்டவர், அவன் என்ன சொல்றான் பாரு, எனக்கு விருப்பம்னு தான் சொல்லணும். ஆமாப்பா எனக்கு சுவாக விருப்பம். ஆனா அவன் என்ன சொல்றான், சில சாக்கு போக்குகளை சொல்றான். அப்பொழுது வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விட. ஆண்டவர் கேட்டதுக்கு ஒரே பதில், உனக்கு சுவாக விருப்பமானா எனக்கு விருப்பம், எனக்கு இந்த காரியம் வேண்டாம். நம்முடைய பிரேயர் ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்க தரணும், இது எனக்கு நிச்சயமா வேணும், எனக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த போராட்டத்தில் எனக்கு ஒரு ஜெயம் வேணும். நான் எவ்வளவு நாள் நெருங்கி நெருங்கி அழுது அழுது இந்த போராட்டத்தை யோசித்து நான் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாருங்க. இவனை மாதிரி சாக்கு போக்கு சொல்லி எனக்காக யார் ஜெபிக்கிறது, எனக்கு யார் என்ன தூக்கி விட யாருமே இல்லையே, எனக்கு குளங்கலங்கம்மா என்ன கொண்டு அங்க இறக்குறதற்கு யாருக்குமே இல்லைன்னு நம்ம சில காரியங்களை என்ன செய்யறோம், ஆண்டோடைய சமூகத்துல நம்ம குறை சொல்றோம். ஆண்டோடைய சமூகத்துல அதான் பாருங்களா, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நாம் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறார். எனக்கு என்ன தேவை இருக்குதோ நீங்க ஆண்டவரத்துல கேளுங்க. வாலிப பிள்ளைகள், வேலை இல்லாதவங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்கப்பா. எத்தனை பேர் ஆயிரம் சொல்றான் இல்ல, இப்படியே நிறைய நம்ம போறோம், எனக்கு நான் வேலைக்கு இன்டர்வியூ போறேன், அதுக்குள்ள இன்னொருத்தனுக்கு கொடுத்துறாங்க, நான் அதை செய்யலான்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள இன்னொருத்தர் அதை பெற்றுக்கொள்றாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும், நீங்க பர்டிகுலரா ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட ஜெபித்து பார்க்கலாம். ஆண்டவர் நிச்சயமா அந்த காரியத்தை உங்களுக்கு தருவாரு. நம்ம கேட்கணும், எனக்கு இது வேணும், இந்த காரியம் வேணும். ஆண்டவரே
இது எனக்கு குறையா இருக்கிறது. என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், என் புருஷன் சர்ச்சைக்கு வரணும். நம்ம உலகத்தில் உள்ள நிறைய காரியங்களை எல்லாம் கேட்கிறான். நல்ல குறிப்பாட்டு என்ன செய்யறது இல்ல, கேட்கல. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இப்ப சொல்றாரு, எழும்பு, உன் படுக்கை எடுத்துட்டு நட. பாருங்களா, குளம் கலக்கணுன்னு எல்லாம் யோசிக்காண்ட. குளம் எந்த நேரத்துல என்ன செய்யும், கலக்க. இவனுடைய எதிர்பார்ப்பு ஒன்னே ஒண்ணுதான் அவன் மனசுல இருந்தது. இதுதான் ஒரு வழி, இந்த வழிதான் எனக்கு உண்டு, இந்த வழி இல்லைன்னா வேற வழியே எனக்கு சுகம் கிடைக்க, இந்த குளம் கலக்கினாதான் எனக்கு சுகம் கிடைக்கன்னு அவனுடைய மைண்ட் செட்டப். 38 வருஷமா அவன் அதை தான் யோசித்துட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அவனுக்கு வேற ஒரு வழியை வச்சிருக்கிற. ஒரே வார்த்தையினால, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உங்களுக்கு கூட அப்படிதான். நீங்க நினைப்பீங்க, இந்த மருந்து தான், இந்த வழிதான், இந்த வருமானம் தான், இந்த சோர்ஸ் தான் எனக்கு இருக்குது, இதை வச்சுதான் நான் இதை செய்யணும் அப்படின்னு நீங்க யோசித்துட்டு இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் செய்கிற காரியம் வித்தியாசமா இருக்கும். நீங்க நினைக்கிற வழியில் அவர் உங்களை நடத்த மாட்டார். வித்தியாசமா நீங்க நினைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, எத்தனை வருஷமா நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உடைச்சு போட்டுட்டு ஆண்டவர் வித்தியாசமா என்ன சொல்றாரு, எழுந்திரு. ஒரே வார்த்தையில எழும்பிட்டான், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்துச்சு. பாருங்களா, அதனால ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துல எப்ப குளம் கலக்கணும்னு இருக்கக்கூடாது. எந்த நேரமும் ஆண்டவர் கலக்குவாரு. சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்கன்னா தேவதூதன் எப்ப வரான்னு தெரியாது, எந்த நேரத்துல உங்க பிரேயருக்கு ஆன்சர் கிடைக்குன்னு தெரியாது. சில சமயத்துல வொர்ஷிப்ல கிடைக்கும், சில சமயத்துல வார்த்தையில உங்க ஆத்துமா தாகம் திருப்தி அடையும், சில சமயத்துல பாடல் வேளைகளில. அதனால எந்த நேரத்துல உங்களை ஆண்டவர் தொடுவார்னு தெரியாதனால நம்ம எப்போ எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் அந்த நேரத்துல எல்லாம் அப்படியே கண்ணும் கருத்துமா. எலியா சொல்றாரு எலிசாட்ட, நான் போறேன். அவன் கேட்கிறாங்க, என்ன எடுத்துக்கொள்ள போடுறாங்க, இந்த உலகத்தை விட்டு என்னுடைய ஊழியத்தை முடிச்சு நான் போக போறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, உம்முடைய வரம் எனக்கு ரெட்டிப்பாட்டு வேணும். எலிசா கேட்கிறாரு, உங்க இடத்துல இருக்கிற வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். அப்ப சொல்ல, நீ ரொம்ப கஷ்டமான காரியத்தை கேட்டப்பா, அது எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? ஆனா நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ கரெக்டா அதை பார்த்துட்டீங்கன்னா உனக்கு கிடைக்கும். எந்த நேரம் எடுத்துக்கொள்வேன்னு ஆண்டவர் சொல்லல, டைமை சொல்லல. அவன் அப்ப எப்படி இருந்திருப்பான், எலியா யோர்தான்ல போறான், அந்த கில்காலுக்கு போறான், எல்லா இடத்துலயும் அங்கங்கே போறான். அப்ப இவன் நைட்டெல்லாம் யாரை பார்த்துட்டே இருந்திருப்பான், எலியாவை தான் பார்த்துட்டு இருந்தான். எப்போ போயிடுவாரு, நைட்டு தூக்கத்துல போயிடுவாரா, ஆண்டவர் அவரை கூட்டிட்டு போயிடுவாரா, இல்ல பகல போயிடுவாரா, சாப்பிட சமயத்தில் போயிடுவாரா, பாத்ரூம்ல குளிக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவரை எடுத்துட்டு போயிடுவாருன்னு அவனுடைய எண்ணம் எல்லாம் எலியாவினுடைய காலடியே பின்பற்றிட்டு இருந்தது. பாருங்களா, எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு, அவனுக்கு அந்த நேரம் வந்தது. அப்போ பாரு, அவர் மேல போறாரு, என் தேவனே, என் தேவனே, என் தகப்பனேன்னு கத்துறான். எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எலிசா பார்த்துட்டே இருக்கிறான். அவனை சுத்தி ஒரு கூட்டம் பார்த்துட்டே இருக்குது. அவன் பின்னாலே ஃபாலோ பண்ணி எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவன் போறான். ஏன்னா அவனுடைய வல்லமையை வாங்கணும். ஆண்டவரிடத்துல இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க அங்கேயும் இங்கேயும் பார்க்க கூடாது. தேவனை மட்டும்தான் என்ன செய்யணும், பார்க்கணும். ஆண்டவரை மட்டும்தான் பார்க்கணும். சர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா ஆண்டவரை பார்க்கணும். உங்க கண் அவர் மேல படணும். நீங்க ஆண்டவரை பார்க்கணும். நம்ம 2 பேர் ஆண்டவரை நீங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு மீட் பண்ணிட்டீங்கன்னா உடனே அற்புதம். இங்க அப்படிதான் பார்த்தார் ஆண்டவர். அவனை பார்த்தார். எத்தனையோ வியாதியஸ்தர் அந்த இடத்துல 38 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் மட்டும் காத்திருந்த மக்களை ஆண்டவர் பார்க்கல. ஆனா ஆண்டவருடைய கண்கள் இந்த இவன் மேல் பர்டிகுலரா ஆண்டவர் அவனுடைய கண்கள் போனனால, என் மகன் இவனுக்கு யாரும் சப்போர்ட் இல்ல, எந்த உதவியும் இல்ல, அவனுடைய இனஜன பந்துக்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல, சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணல, அவனுடைய உறவினர்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. ஆண்டவர் உங்களை அறிகிறார். இந்த சூழ்நிலையில நீங்க உங்களுக்கு யாரும் உதவி செய்யலையே, யார் என்ன இந்த பிரச்சனையில் எனக்கு விடுவிப்பா, எந்த வழியும் எனக்கு இல்லையே, ஒன்னும் எனக்கு தெரியலையேன்னு சோர்ந்து போய் கலங்கி போய் 38 வருஷம் இல்ல, 10 வருஷம் 20 வருஷமா எத்தனை வருஷமா ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களோடு கர்த்தர் இடைப்படுகிறார். உன்னுடைய படுக்கையை மாற்றும்படி, ஹல்லேலூயா, உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படி ஆண்டவர் உன்னுடைய சிறையிருப்பை உடைக்கும்படி, கர்த்தருடைய ஆவியான இந்த வேளையில உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி ஆண்டவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. யாருக்கு கிடைக்குன்னு தெரியாது, எந்த நேரத்துல
ஆண்டவர் உங்களை எப்ப தொடுவார்னு தெரியாது. இந்த வேளையில கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு நாளா இருக்கலாம். அன்றைக்கு அந்த 38 வருஷம் உள்ளவனுக்கு தேவன் ஆண்டவர் அங்க இறங்கி வந்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு நம்மத்திலே அதே தேவன் பரிசுத்த ஆவியாகிய தேவனாய் நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க நம்பினா கிடைக்கும். இலவசம் ஆண்டவருக்கு கொடுக்கிறார். விடுதலை, சுகம், அற்புதம். பாருங்களேன், சுகம்னு சொல்லியது தெய்வீக சுகம். மனுஷனுக்கு எப்படி வியாதி வந்தது? ஆதாம் ஏவாள் செய்ததுனால, பாவம் செய்ததுனால தான் மனுஷனுக்கு வியாதியே பூமியில வந்தது. ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 3:16 அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன்னம் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்துடனே அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆண்டவர் மனுஷனுக்கு போட்ட சாபம். அதுவரை அவங்களுக்கு என்ன இல்லை, நோய் இல்லை, பிரச்சனை இல்லை, சந்தோஷமா நல்லா தோட்டத்தில் உள்ள பழங்களை புசித்து வேர்வை இல்லாம, புரியுதா? இதே மாதிரி ஏசி எல்லாம் இல்லாமலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஏசி வச்சிருந்தார். ஆட்டோமேட்டிக்கா சாப்பாடு அங்கே இருந்து அவங்க சமைக்க வேண்டிய தேவையில்லை, வேலைக்கு போக வேண்டிய தேவையில்லை, உழைக்க வேண்டிய தேவையில்லை, வட்டி கட்ட வேண்டிய தேவையில்லை ஆதாம் ஏவாளுக்கு தேவதன் தோட்டத்தில். ஆனா இவங்க தப்பு செஞ்சனால இவங்களுக்கு என்ன உண்டாரு? சாபம் வந்துச்சு. உங்க ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு தலைக்க மேல அந்த ஜென்ம சோபம், அந்த சாபம் தானே வந்து உட்கார்ந்துருது. அதான் சொல்றாரு தாவீது, இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தான். நான் பிறந்ததே பாவம். அது மட்டும் இல்லை, நம்ம வளரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சில சில குறும்புகள், சின்ன வயசுல குறும்பு செய்வீங்க, வாலிப ஸ்டேஜில் ஒரு விதமான பாவம், பெரியவங்க ஆனப்புற ஒரு விதமான பாவம், இப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சு இது கர்ம பாவம். அது ஜென்ம பாவம். இது என்னது? கர்ம பாவம். நீங்க செஞ்ச கர்மத்தினால, நீங்க செஞ்ச பிரச்சனையினால உங்க தலை மேல பாவம் வந்துச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சா அதுக்கு என்னது சம்பளம்? வியாதி, கூலி என்னது சொல்லுங்க? பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், பெரியவங்களா இருந்தாலும் சரி, பாவம் செஞ்சா சம்பளம் என்னது? ஆபீஸ்ல போய் வேலை செஞ்சா மாசம் 31,000 சம்பளம் கிடைக்கும், வருமானம், பணம் கிடைக்கும். ஆனா பாவம் செஞ்சா கூலி என்னது? மரணம். மரணத்துக்கு முன்னால வியாதி வரும். எப்படி நமக்கு வியாதி வருது? சில தவறான காரியங்கள்ல போய் செயல்படும் பொழுது. பாருங்களா, அந்த ஆதியாகமும் எங்கேயோ போயிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் தான் பேசுறாரு. 20ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்களா. பின்பு சாராளை நோக்கி, 16ஆம் வசனம், பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். சாராள அபிமெலேக்கு கடிந்து கொள்றான் ஒரு ராஜா. எதுக்கு கடிந்து கொண்டான், திட்டுனான் தெரியுமா? ஆபிரகாமினுடைய மனைவி சாராள ஒருத்தன் திட்டுறான். அப்போ ஏன் திட்டுறான்னா, ஆபிரகாம் எங்கெல்லாம் போவானோ அங்கெல்லாம் யார? சாராள என் சகோதரின்னு சொல்லுவான். ஏன்னா ரொம்ப அழகுள்ளவா. சாராள எத்தனை வயசு? 90 வயசுலயும் சூப்பர் அழகா இருந்தாங்க. அப்ப ரொம்ப அழகா இருந்தனால அவனுக்கு எண்ணம் என்னன்னா, இவளை என்ன கொன்னுட்டு இவளை தூக்கிட்டு போயிருவானுவா. அதனால அவன் அவள்கிட்ட சொல்லியிருப்பான், நீ எங்க போனாலும் என்ன யாருன்னு சொல்லணும், சகோதரி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி வச்சிருப்பான். இந்த தேசத்துல இங்க வரும் பொழுது இந்த அபிமெலேக்கு மூலமா பார்த்துட்டே இருப்பான். இவளுடைய அழகை பார்த்து இவளை கூப்பிட்டுருவான். அவன் மேல தப்பான எண்ணம் கொண்டு கூப்பிடுவான். கடைசியில் அவனுக்கு தெரியும், அவனுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் பார்த்து
இது ஒரு நீதிமானுடைய மனைவி, அவளை எதுவும் சொல்லி செய்யாதேன்னு சொல்லி விட்ட உடனே இவன் கடைசியில சொல்ல, நீ சொல்லக்கூடாதடி. சாராளை திட்டுறான், உனக்கு தெரியாது அவன் பொண்டாட்டின்னு, நான் உன்னை தப்பான விதத்தில் நான் இப்ப ஒரு பாவம் செஞ்சிருப்பேன அவன் திட்டுறான், கடிந்து கொள்கிறான் பாருங்களா. அதனால ஆண்டவர் ஒரு நீதிமானுடைய மனைவிய ஒரு சாதாரண ஒருத்தன் திட்டுனதற்காக அவனுக்கு என்ன வந்து தெரியுமா? ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் 17ஆம் வசனம், கர்த்தர் அபிமெலேக்கினுடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால். நம்ம வாழ்க்கையில சில சமயத்துல சில காரியங்கள் ஏன் நடக்கல, ஏன் அற்புதம் நடக்கல, ஏன் தடைகள், ஏன் போராட்டங்கள், ஏன் பிரச்சனைகள் நமக்கே தெரியாது. என்ன செய்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன் என் தலையில ஒரு சாபம் வந்துச்சு, எல்லாம் என்ன வந்துச்சு? அபிமெலேக்கு பார்க்கறான், ஐயோ இந்த பொம்பளைய திட்டுனதுல இருந்து என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல. புரியுதா? அவன் செஞ்சது தப்பு இல்ல, ஆபிரகாம் ஒண்ணும் கேட்கல. அத யாரு பார்த்தா? கர்த்தர் பார்த்தாரு. நீங்க ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தரை நீங்க திட்டினாலும் சரி பேசினாலும் சரி, அதை யாரு பார்க்கிறா? ஆபிரகாம் ஆண்டவர் இடத்துல போய் கேட்கவே இல்லை. இவனை பனிஷ்மெண்ட் பண்ணு, என் பொண்டாட்டியை திட்டான், இவன் எனக்கு என் மனைவியை இப்படி பண்ணிட்டான். அவன் ஆண்டவர் இடத்துல ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல. எப்படியோ என் பொண்டாட்டி அப்படி விட்டுட்டான், மனைவி சாராள ஏதோ பிரச்சனை பண்ணாம விட்டுட்டானே, அது போதும்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, அபிமெலேக்கினுடைய குடும்பத்தில் இருந்த வேலைக்காரி, அங்க இருந்த வேலைக்கார பொம்பளைங்க, அவனிடத்துல இந்த போஸ்ட்ல இருந்த உயர்ந்த பதவியில எல்லாருடைய கற்பத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். யார் வேண்டிக் கொண்டது சொல்லுங்க? யாரு அவன் திட்டுனானோ அவன் தான் அவனுக்காக வேண்டுதல் பண்றான். அத அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி, அவன் என்ன செய்யறாரு? ஆண்டவர் குணமாக்குறாரு. யாருனால பிரச்சனை வந்துச்சு? ஆபிரகாமினால அவன் குடும்பத்துல சாபம் வரல. அவரை யாரோ திட்டுனாங்க, அவன் பதில் பேசல, அமைதலா இருந்தான். அதனால ஆண்டவர் பாரு, அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். சில சமயத்துல சில தடைகள், நம்ம நினைக்கிற டாக்டர்கிட்ட போய் மெடிசன் எடுத்துட்டே இருக்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு இது தடையா இருக்கு? ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும். என் வாழ்க்கையில ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருக்குமாயின், சாபங்கள் இருக்குமாயின் நீர் எனக்கு மன்னி ஆண்டவரே. கேட்கும் பொழுது ஆண்டவர் இவன் என்ன செஞ்சுமா? ஆபிரகாம் வேண்டுதல் பண்றான், பாவம் அப்பா விட்டுருங்க. நீங்க என்ன செஞ்சாலும், யாருக்கு விரோதமா பேசினாலும் ஆண்டவர் அதை என்ன செய்வாரு? கேட்பார். ஏன் வியாதி, ஏன் கஷ்டம், ஏன் தரித்திரம், ஏன் சாபம், ஏன் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் இல்ல, சில காரியங்கள் அங்க போய் நிற்கும். தேவன் பார்ப்பாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற, நமக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா யாராவது பேசினா கூட ஆண்டவர் அதை மனதில் வைத்திருப்பார். இஸ்ரவேல் மக்கள் அமலேக்கியரிடத்துல வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல வரும்பொழுது தடுத்து நிறுத்தினாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் மனசுல வச்சுட்டேன், உங்களை யாராவது ஏதாவது பண்ணுனா உடனே பதில் கொடுக்க மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, உடனே தண்டிக்க மாட்டாரு, மனசுல வச்சிருப்பாரு. இந்த யானை மதம் பிடிச்சுன்னு சொல்றாங்கல்ல, யானை என்ன செய்யுமா? யானை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா நீங்க கேட்டிருக்கலாம். சிலர் யானை வெளியே போகும்போது ஊர்ல வேட்டிக்கு காட்டுக்கு அப்படியே வருவாங்க, காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணி யானைகிட்ட இருந்து பிளஸிங் வாங்க. அப்ப என்ன செய்வாங்களாம்? யானை வரும்பொழுது பின்னால இருந்து குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ண யாராவது யானையை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்க இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல கேட்டுக்கிறோம். புருஷோகத்துல ஒரு அம்மா ஏதோ பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அந்த யானை திரும்பி பார்த்து அந்த புடவை, அவங்க பச்சை சாரி புடவை இதை கேட்டா பிடிச்சு தூக்கி எங்கெங்கயோ யானைக்கு மதம் உண்டாக்கி கலைச்சிச்சு. அது மனசுல வச்சிருக்குமா? உடனே என்ன செய்யாது யானை? நீங்க அதை ஏதாவது பண்ணினா உடனே சீண்டுனா உடனே உங்களை அடிக்காது, உங்களை தூக்கி எறியாது, அது மனசுலயே வச்சிருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கும். சாதுவான யானை, மதம் அதுக்கு மனசுல வச்சிருக்குமா. நேரங்கள் வரும், திடீர்னு அதிர்ச்சி, அதுக்கு கோபம் டென்ஷன் ஆகி நாசியில ஏறி மதம் பிடிச்சு டபார்னு பண்ணி விட்டுரும். நீங்க பாக்குறீங்கல்ல, கேரளா சைடெல்லாம் யானைகள் என்ன திடீர்னு பாகனை தூக்கி கீழே தள்ளி போட்டுரும். மதம் அடங்கி எல்லாத்தையும் காரு ஈரு வண்டி எல்லாம் அடிச்சு உடைச்சிரும். அதே மாதிரிதான் ஆண்டவரும். அவர் அன்புள்ள தெய்வம், சில சமயத்தில் பட்சிக்கிற தேவனா இருப்பாரு. ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுனா
ஆண்டவருடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணா, உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா, அவர் உங்களுக்கு உடனே அவங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. சோர்ந்து போகாதுங்க. எனக்கு இவ்வளவு பண்ணினாங்களே, ஒண்ணு நடக்கலையே, அப்படியே தான் இருக்கு, நல்லா இருக்கிறாங்க, வாழ்ந்து இருக்கிறாங்க, சுவிச்சு இருப்பாங்க, உடனே நடக்காது. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வச்சிருப்பாரு. ஏற்ற வேளையில இஸ்ரவேல் மக்களுக்கு பாருங்களாம், அமலேக்கியரை அடிக்க வேண்டி சவுல ராஜாவாக்குனாரு. அவங்கள அடிச்சிடப்பா, எனக்கு விரோதமா என் பிள்ளைகள் வரம்பா அவங்க தடுத்தாங்க, அதெல்லாம் மனசுல வச்சிருக்கிறேன். ஒன்ன நான் ராஜாவாக்குனது, சவுல ராஜாவாக்குனது அமலேக்கியரை அடிக்க. ஆனா இவன் என்ன செய்யல, அதை அடிக்காம சிலதெல்லாம் விட்டுட்டான். அதனாலதான் அவனை தூக்கி கீழே போட்டுட்டு தாவீதை ஏற்படுத்துறாரு. நம்மள உங்களை இந்த பர்டிகுலரா உங்களை ரட்சித்தது ஒரு நோக்கம் உண்டு, இந்த இடத்துல கொண்டு வந்தது ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றலைன்னா தூக்கி கீழே போட்டுட்டு இன்னொருத்தரை கொண்டு அந்த காரியத்தை என்ன செய்வார், உங்களை செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்ன அழைச்சார் ஆண்டவரே, என்னுடைய காரியம், எனக்குள்ளதை உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, யாரும் உனக்குள்ளதை பறித்துக் கொள்ளாதபடி, உன்னுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்காதபடி நீ ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உனக்குரிய காரியத்தை பற்றி கொண்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்க ஜெபித்து இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்குரியதை எடுத்து எங்க கொடுக்க மாட்டேன், நாய்க்குட்டிக்கு கொடுக்கிற தேவன் அல்ல. இவனுக்கு 38 வருஷம் எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் அந்த 38 வருஷத்துக்கு விடுதலை கொடுக்கதான் நான் இறங்கி வந்தேன். நிறைய பேர் கூப்பிட்டு இருக்கலாம், இது ஆண்டவரே இயேசுவே இவனை நீ நடக்க சொன்னிற, எனக்கு செய்ய, எனக்கு உதவி செய்யும், நான் 40 வருஷமா இருக்கிறேன் ஆண்டவரே. இல்லப்பா, நான் வந்தது இந்த குளத்தருகில 38 வருஷமாய் இவனுக்கு யாரும் உதவி செய்யாமல் இருக்கிற, இவனுடைய உள்ளத்துல பாரத்தோடு இருக்கிற இவனுக்கு உதவி செய்யதான் நான் இன்றைக்கு இந்த குளத்தனருகே வந்தேன்னு அவனுக்கு மட்டும்தான் விடுதலை கொடுத்தாரே தவிர அங்க இருந்த மற்ற எல்லா வியாதியஸ்தர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யல சொல்லுங்க, சோம் கொடுக்கல. அவன் ஒருத்தனுக்கு தான் கொடுத்தாரு. உங்களுக்காக தான் ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்வாரு. ஒரே ஒரு ஆகாருக்காக வனாந்தரத்துல இறங்கி வந்தாரு. ஆகாருடைய அழுகுறல கேட்டு வனாந்தரத்துல பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு தூரத்தில் நின்றாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவர் நோக்கி காத்திருங்க. ஆண்டவர் இவனுடைய பாயிண்ட் வித்தியாசமா தான் சொன்னான். சுகமாக புரியான்னு விரும்பினப்புற கூட இவன் குழப்பமா தான் ஆன்சர் பண்ணான். என்ன கூட்டிட்டு போறக்கு ஆள் இல்லப்பா அப்படிதான் குறை சொன்னான். ஆனாலும் ஆண்டவர் அவன் மேல இறங்கி என்ன செய்ய, அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்த அதே தேவன் நம்மத்தில அவர் என்ன செய்கிறார், உலாவிக்கொண்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், கர்த்தர் சுகம் கொடுக்க வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் அதான் சொன்னாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல பாருங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 10:1ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 10:1, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த பவர் எங்க இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. முதலாவது இந்த பவர் எங்க இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அது இயேசுவுக்கு கொடுத்தாரு. இயேசு சீசர்களுக்கு கொடுத்தாரு. சீசர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த பவர் இப்ப எங்க வந்துச்சு? உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன பவர் கொடுத்திருக்காருன்னா, ஆண்டவர் கூப்பிட்டு அசுத்தாவிகளை சொல்லுங்க, பிசாச துரத்தணும். யாருக்கு பிசாச பார்த்து பயம்? பிசாச துரத்தணும். இப்போ இயேசு நாமத்தினால விசுவாசிக்கிறவர்களால் நடக்க அடையாளங்கள். மந்திரம் சூனியத்தை துரத்த தான் சொல்றாரு. மந்திரத்தை கண்டு பயப்படாதுங்க, மந்திரத்தை கண்டு கலங்காதுங்க. மந்திரம் ஒன்றும் செய்யவே செய்யாது, சூனியம் ஒன்றும் செய்யாது, ஏவல் ஒன்று ஒண்ணுங்களை செய்யாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் எங்க இருக்கு? துரத்துங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு நாய், சொறி நாய் வருது, உடனே என்ன செய்வீங்க? வெறி பிடிச்ச நாய் வந்தா கம்பெடுத்து போனான்னு சொல்லுவீங்க, போகாது, உடனே கம்பெடுத்து துரத்துவீங்க. அது மாதிரிதான் பிசாச துரத்தணும். உங்களுக்கு பிரியம் இல்லாத ஆள் அங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் கொஞ்சியா பேசுவீங்க. கொஞ்ச நேரம் பேசி எப்போ இவங்களை துரத்தணும்னு பார்ப்பான். அப்படிதான் பிசாசு வந்து உள்ள நுழைஞ்சிருந்துட்டு உங்க சிந்தனையில வந்து கொஞ்சமா வந்து நுழைவான். எப்படி வந்து கொஞ்சமா நுழைவான். ஒரு அம்மா என்கிட்ட கடந்த வாரத்தில் ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு குழப்பமா இருக்குது, நான் தெளிவா இருப்பேன், எனக்கு இப்ப எப்படி இருக்கு, மண்டையில குழப்பம், திடீர்னு ஏதாவது கேட்டா கூட ஆன்சர் என்னால சொல்ல முடியல, அது எப்படி வந்துன்னே தெரியலன்னு. நானும் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணேன். நான் சொன்னேன், இந்த குழப்பத்தை உண்டாக்குறது குரங்கின் ஆவி.
உங்களுக்குள்ள மண்டைக்குள்ள திடீர்னு இருந்தா மறந்துடுவீங்க. திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருப்பீங்க. இது எதுக்கு ஆவி? குரங்கின் ஆவி. அதுக்கு தான் குரங்குக்கு தான் என்ன புத்தி சொல்லுவாங்கல்ல, குரங்கு புத்தி. யோசிக்கிறத செய்யாது, வேற விதத்துல செய்யும். ஏதோ உனக்கு எங்கேருந்தோ அட்டாக் பண்ணிருக்குன்னு ஒரு நிமிஷம் கண்ண மூட, அப்பதான் அதுக்கு தெளிவு வந்தது. எங்கேருந்தோ இந்த குரங்கின் ஸ்பிரிட் என்ன வந்து அட்டாக் பண்ணிருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். அந்த செகண்டிலே இயேசுவின் நாமத்தினால இந்த குழப்பம், இந்த கன்ஃபியூஸ் பண்றது, மறக்க வைக்கிறது. சில குழந்தைங்க படிச்சுட்டு போக மறந்துறாங்க. அது குரங்கின் ஆவி. நீங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். ஆண்டவர் சொல் தெளிந்த புத்தி, ஒரு மனத்தெளிவு. படிச்சது கரெக்டா எழுதணும். தெரியாததை கூட தெரிய வைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு பயத்தின் ஆவியில தெளிந்த புத்தி, எதையும் தெளிவா இருப்பீங்க. வாத்தியார் ஆன்சர் கேட்டா கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க. கேட்கிற क्वेश्चनக்கு கரெக்டா ஆன்சர். இது குழப்பம், இதா அதா, எஸ்ஸா நோவா, ரைட்டா ராங்கா, இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வராது. இது குழப்பத்தின் ஆவி. பிள்ளைகள் எல்லாம் நல்ல தெளிவா என்ன செய்யணும் இருக்கணும். டான்ஸ்ல ஒரு क्वेश्चन எஸ்ஸா ரைட்டா ராங்கான்னு கேட்டா கரெக்டா ரைட் சொல்லுவான், இல்லைன்னா ராங்னு சொல்லிடுவான். இத சியநாட்ட கேட்டா ஐயா மூஞ்ச பாப்பா, நான் அப்படி பார்த்துட்டு ரைட்டுன்னு சொல்லி அது கொஸ்டின் ராங் ஆயிருந்தா நான் ரைட்டுன்னு சொல்லுவா. நான் அப்படி அவளுக்கு மூஞ்ச பார்த்தேன்னா பாட்டி அது ராங். யாரை பார்த்து சொல்லுவா? என்ன பார்த்து. அவளுக்கு அது சின்ன குழந்தை இல்லை, அவளுக்கு கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அவளுக்கு புரியும். இவன் டக்குன்னு ஒரே நேரத்தில் அதை பிக்கப் பண்ணிட்டு கரெக்டா சொல்லுவான். தெளிந்த புத்தி. அதே மாதிரிதான் பிள்ளைகள் எல்லாம், படிக்கிற பிள்ளைகள் தெளிந்த புத்தியை வந்து டெய்லி கேளுங்க. இங்க வந்து மக்கு மாதிரி உட்கார்ந்துட்டு அப்படியே பொம்மை மாதிரி எழும்பி போறக்கல. சர்ச்சில வந்துட்டு தெளிந்த புத்தி தாரம். ஸ்டார்டிங் ப்ராப்ளம். இதெல்லாம் சாத்தான், குரங்கின் ஆவி. உங்க மண்டைய போட்டு குழப்பி வலி சர்ப்பத்தின் ஆவி மண்டைக்குள்ள வந்து அதா இதா அதா இதா, புசிக்கலாமா புசிக்க கூடாதா, தேவன் சொன்னது கரெக்டா, சாத்தான் சொன்னது கரெக்டா, பாம்பு சொன்னது கரெக்டா, தேவன் சொன்னது கரெக்டா, கன்ஃபியூஷன் உன் வாழ்க்கையில. இதெல்லாம் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா சாத்தான் நுழைஞ்சு உள்ள வந்து உட்கார்ந்துருவான். அதை துரத்தணும். இயேசுவின் நாமத்தினால தலையில கை வைங்க. எல்லாம் சொல்லுங்க. குழப்பம் யாருக்கெல்லாம் வருது? கொஸ்டின்ல ஆன்சர் குழப்பம் உள்ளவங்க எல்லாம் கை வைங்க தலையில. ஏய் வைங்கடா, எல்லாம் எல்லாம் வைங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்கு இப்படிப்பட்ட குழப்பம் என்னச்சு கூடாது, வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால போ சாத்தானே, துரத்துங்க. எல்லாரும் உங்க தலையில இருக்கிற பிசாசை துரத்துங்க இயேசுவின் நாமத்தினால. போ. யாருக்கெல்லாம் குழப்பம் வருது அவங்க எல்லாம் தலையில கை வச்சு போ சாத்தானே, போ சாத்தானே. இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது, இந்த குழப்பம் வரக்கூடாது, இந்த சந்தேகம் வரக்கூடாது, இந்த டவுட் வரக்கூடாது. எனக்கு நீங்க பயத்தின் ஆவியில தெளிந்த புத்தியின் அபிஷேகத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறபடியால் நான் தெளிந்த சிந்தனையோட இருப்பேன். இதெல்லாம் யாருக்கு வேலை? சாத்தானுடைய வேலை. உங்களை துரத்துக்கு பவர் இருக்கு, உள்ளுக்குள்ள பவர் இருக்குது. கையில வெண்ணைய வச்சுட்டு அப்படியே சுத்திட்டு இருப்பீங்க. பக்கத்துல தான் பொருள் இருக்கும். அப்படியே சுத்துங்க, அங்க பாப்பீங்க இங்க பாப்பீங்க. குழந்தைங்களை போட்டு அடிப்பீங்க, அதை திட்டுவீங்க, இதை திட்டுவீங்க, ஒய்ஃபை போட்டு திட்டுவீங்க, பிள்ளைகளை திட்டுவீங்க. எல்லாத்தையும் தூக்கி வாரி வெளிச்சு போட்டு எல்லாத்தையும் தேடி கிடைக்காது, அது அங்க இருக்கும். நீங்க எங்க வச்சீங்களோ அங்கதான் இருக்கும். உங்களை குழப்பறது யாருடைய வேலை? பிசாசுனுடைய வேலை. அதை துரத்தாம அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்கணும். இதோ சாத்தான் இயேசு நாமத்துல சொல்லுங்க, போ சாத்தான. உங்க மூஞ்சிலே நீங்க கொஞ்சம் தண்ணி அடிச்சு மூஞ்சில அடிங்க, உங்க மூஞ்சில. இதெல்லாம் டெக்னிக்கல் இல்ல, இதெல்லாம் தான் பிராக்டிக்கலா. நீங்க உலகத்துல வேலைக்கு போறீங்களா, அங்க குழப்பமா இருக்கு, ஓடி போங்க பாத்ரூம்ல கொஞ்சம் தண்ணி எடுங்க. இயேசு நாமத்தினால் போ சாத்தானே. உங்க மூஞ்சில அடிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்க அதிகாரிக்கு முன்னால போங்கலாம், தெளிவா இருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு மருந்து, ரெடிமேடு, கை வைத்தியம். ஆண்டவர் கையில வச்சிருக்க. என்ன என் கையில உங்க ஆண்டவர் இருக்கிறாரு. ஏசப்பாய சுமக்கிற கழுத குட்டி நீங்க யாரு? நம்மள யாரு? ஆண்டவரை சுமக்கிற குட்டி குட்டி கழுத அம்மாவோடு சேர்ந்து இயேசுவை சுமந்தது போல நானும் எந்த உள்ளத்தில் இயேசுவை சுமப்பேன், இயேசு ராஜா மகிழ்ந்திடுவார். நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? எங்க போனாலும் சுமந்துட்டு போங்க. வேலைக்கு போகும்போது சுமந்துட்டு போங்க, பிசினஸ்ல சுமைங்க, யாரோட பேசும் பொழுது, அதிகாரியோட பேசும் பொழுது தைரியமா. கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவி இல்ல, பலத்தின் ஆவி. அவங்க இடத்துல பிசாசா இருப்பாங்க.
நீங்க போறவங்கள்ட்ட பிசாசு இருப்ப, நீங்க பேசும் பொழுது அந்த பிசாசு அவங்கள விட்டு ஓடி போகும். உங்களுக்கு ஒரு தெளிவை தருவாரு. நீங்க போய் உங்களை குழப்புவாங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, தெளிவா இருக்கிறவங்களையும் குழப்புவாங்க. வேண்டாத கேள்விகளை கேட்டு வேண்டாத காரியங்களை சொல்லி உங்களை குழப்பம். நீ தெளிவாயிரு மகளே, மகனே. நம்ம எப்படி இருக்கணும்? யாருக்கு பிள்ளைங்க? தெளிந்த புத்தியின் பிள்ளைங்கள். அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் இருக்கிறார் எனக்குள்ளே. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் போக துணிந்து திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுக்கு பின்னால போனா திரும்பி பார்க்க கூடாது. உப்பு துணாயிருங்க. வந்தாச்சு, ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன இருக்குதோ பார்க்கல, ஓவர்டேக் பண்ணுங்க. கர்த்தர் செய்வார். என் முன்னால் அவர் போறாரு. கோணல்களை செவைப்படுத்துகிறவர், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் உனக்கு முன்னால போறாரு. நீ இல்ல, உன்னை கூட்டி வச்சு அடிக்க வைப்பாரு. நீ சத்துருவோட போராட மாட்ட. ஆண்டவர் முன்ன நின்று சத்துருக்களை துரத்துவாரு. நீங்க கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் உலகத்தில் இருப்பவரிலும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர். சொல்லுங்க, பெரியவர். என் பிரச்சனையை காட்டில் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். என் வியாதியை காட்டில் அதை விட பெரிய சூப்பர் டாக்டர். அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய டாக்டர், என் தகப்பன். என் வியாதி மறைந்து போகும், என்னுடைய தடைகள் உடைக்கப்படும். என்னென்ன காரியம் எனக்காக தடைபட்டிருக்கிறதோ, என்னென்ன கட்டுகள் என் சரீரத்தில் இருக்குதோ அதை உடைக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்தான் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹalleluya. பிசாசுகளை சொல்லுங்க, சொல்லுங்க. பிசாச வருவான் வந்து. நாங்க கூட இந்த மூங்கிலேறி வீட்டில் இருக்கும் பாரு, கிச்சன்ல வந்து அப்படியே நிற்கும் ஒரு உருவம், நிற்கும். வீடை விட்டு ஓடிக்கலாம்னு நினைச்சோம். 40 வருஷமா அங்கதான் இருக்கிறோம், 38 வருஷமா. கிச்சன்ல போன அங்க நிற்கும் ஒண்ணு, பயம். அடுத்தது இந்த இடத்த விட்டுட்டு வெளியே போலான்னு ஆண்டவர் உடல்ல எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்ன, ஜோம் பண்ணுங்க, மிட் நைட்ல இருந்து ஜோம் பண்ணுங்க. நான் பாஸ்ட் அப்ப இவெல்லாம் குழந்தைங்க, சின்ன பிள்ளைகள் தான். நல்லா ஜோம் பண்ணிட்டு 12:30 மணிக்கு ஒரு பாட்டில் நல்ல தண்ணி எடுப்போம் சொம்புல, வீட்டில் வெளியே இறங்குவோம், வாசப்படி எல்லாம் சுத்துவோம். இயேசு நாமத்தினால போ சாத்தானே, இயேசு நாமத்துல போ சாத்தானே, இயேசு நாமத்துல போ சாத்தானே. வீடை சுத்தி தண்ணியை தொளிச்சு வாசல்ல ஊத்தி போட்டுட்டு வந்து படுப்போம். ஜெபம் பண்ண கர்த்தர் எங்களுடைய பயத்தை மாற்றினாரு. பிசாசுகள் ஓடிச்சுது. யார் மூலம் வந்ததோ அவங்களே வந்து ஜெபிக்க வந்தாங்க. நீங்க பிசாசை துரத்தணும். பிசாசை என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது, தைரியம். பிசாசுகளை துரத்துங்க. பிசாசு கொண்ட வியாதி, பிசாசு போயிட வியாதி போயிடும். உங்களை கட்டி வைத்திருக்கிறது பிசாசின் கிரியைகள். உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விடாதபடி இருக்கிற பிசாசின் தடைகள். கர்த்தர் இறங்கி வந்து தடைகளை உடைப்பார். விடுதலை. ஆண்டவர் இறங்குவார், வருவார். எழுப்பு, உன்னை கட்டி வைத்திருக்கிறான பிசாசு. இயேசு வந்தாலே விடுதலை. ஹalleluya. எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கதான் அவர் வராரு. சர்ச்சைக்கு வாரீங்க, கட்டுகளை அவிழ்க்க, குழப்பத்தை மாத்த, சாபத்தை மாத்த, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள, தைரியத்தை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தான் சர்ச்சை. இங்க வந்து நம்ம எங்கேயோ போற இடத்துல எல்லாம் போய் ஏதோ சொல்றதெல்லாம் கேட்கிறோம். நான் ஆண்டவர் சொல்றதை நமக்கு கேட்க என்ன இல்ல, மனம் இல்ல. சீசர் அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு பவர் கொடுக்கிறாரு. பவர் கொடுக்கிறார். இன்னைக்கு பாருங்களா, ஒரு அரசியல்வாதி அழகா ஒரு கொடியேற்றிட்டு ஒரு போட்டோ வச்சிட்டு ஒரு பவரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு கொடி இருக்கும், ஒரு போட்டோ இருக்கும், எல்லாம் ஒரு டோல்கேட்லயும் என்ன கொடுக்க மாட்டாங்க. சொல்லுங்க, காசு கொடுக்காம வண்டி அப்படியே போயிடும். என்ன இருக்கு? ஒரு பவரும் கொடுக்கல. யாரும் கொடுக்காத பவரை யூஸ் பண்றாங்க. நீங்க கொடுத்த பவரை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லாரு, வியாதிகளை சுமாக்கு,
கை வை. தலைவலியா, கைய தலையில வை. வயத்த வலியா, கைய வயத்த வை. உன் பவர் கையில இருக்குது. ஏசப்பா உன் கையில இருக்கிறாரு. முடிச்சுறேன். அவர்களுக்கு அதை அதிகாரம் கொடுத்துட்டாரு, வல்லமை கொடுத்துட்டாரு, கூப்பிட்டு கொடுத்தாரு. என்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றீங்களோ அந்த அதிகாரம் உங்க மேல, அந்த பவர் உங்கள்கிட்ட வந்துச்சு. பவரை வச்சுட்டு யாரையாவது தேடணும். எந்த ஊழியக்காரன் தொட்டா எனக்கு சுகம், எந்த பாச தொட்டா எனக்கு சுகம், எந்த பாசமா தொடணுமா, பாசத்தோடனுமா, எந்த ஊழியக்காரன் எனக்கு சுதந்திரம். பவர் கையிலே, அதிகாரம் கையிலே. தலையில கை வைங்க, வயிற்றுல கை வைங்க, முதுகுல கை வைங்க, முட்டியில கை வைங்க, கழுத்துல கை வைங்க, ஷோல்டர்ல கை வைங்க. இயேசுவின் நாமத்தினால போ சாத்தானே, வியாதியை மாறு, சுகம். ஆண்டவர் சுகம் கொடுத்தார். விசுவாசிங்க. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு. என் ஜெபத்துக்கு விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். அடுத்தவங்க விசுவாசம் இல்ல, பாஸ்டரோட விசுவாசம் இல்ல, உங்க விசுவாசம் உங்களுக்கு ரட்சிக்கும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசத்தோடு போய் தொட்டாள். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. சுகத்தோட போ. உன் விசுவாசம், உங்க விசுவாசங்க. நீதியின் தேவ சபை விசுவாசம் இல்ல, உங்க விசுவாசம் உங்களுக்கு விடுதலை, உங்க விசுவாசம் உங்களுக்கு சுகம், உங்க விசுவாசம் உங்க வாழ்க்கையில அற்புதம், உங்க விசுவாசத்தினால உங்களுக்கு எல்லா காரியத்திலும் ஜெயம் உண்டு. பெதஸ்தாயில போனவனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் அந்த விசுவாசத்தின் விடுதலையை பெற்று சந்தோஷத்தோட போங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.